பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் விளைச்சலை காப்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தின் பலன்களையும் ஆத்துமாக்களையும் நம்முடைய திருச்சபையில் வளர்ந்து கொண்டு வருகிற விசுவாசிகளையும் நாம் காப்போம் என்கிற கோணத்தில் இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் இப்படியாக பார்த்து நம்ம நிறைவு செய்தோம். அதாவது விளைச்சல் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய ஓனர் என்ன கிதியோனையும் போவாசையும் குறித்து நான் பேசினேன். கிதியோனுக்கு 70 பிள்ளைகள் இருந்தாலும் தானே களத்தில் இருந்தார். போவாசுக்கு வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள், ஆனாலும் இரவில் களத்தை காப்பதற்கு தான் அங்கு போயிருந்தார். அதனால் அடுத்தவர்களிடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது. நாம் அக்கறை உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய விளைச்சலை நம்மால் காத்து கொள்ள முடியும் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உன்னத பாடலின் புஸ்தகத்தில் மணவாளனும் மணவாட்டியும் பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியம் உன்னத பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன்னத பாடல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாடல் புஸ்தகம் 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற, கவனிக்கணும், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அப்போ அங்கே விளைச்சல் என்னது? திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடியில் நல்லா பூ பிடிச்சி பிஞ்சு பிடிச்சிருக்கு. சரியா? அப்போ விளைச்சல் நல்லா வந்துருச்சு. இப்போ இது நல்லா விளைஞ்சி பலன் கொடுக்கணும். அப்போ அந்த விளைச்சல் காக்கப்படணும் அப்படின்னா இங்கே பேசிக்கிறாங்க 2 பேரும், மணவாளனும் மணவாட்டியும் பேசிக்கிறாங்க. நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். ஏன்னா நம்ம தோட்டம் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்குது, நல்லா இருக்குது. இது கெட்டுறக்கூடாது, இந்த தோட்டத்தை கெடுத்துடக்கூடாது, இந்த விளைச்சல் கெட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி நரிகளை பிடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரிகள். இப்போ நரிகளுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. இப்போ நம்ம உலக பிரகாரமாக நம்ம நரிகளை பற்றி நிறைய கதை சின்ன பிள்ளைகளில் கேட்டிருப்போம். என்ன, ஒரு பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா அதை தூக்கிட்டு போயிட்டு அப்போ ஒரு நரி வந்து பாட்டு பாடிச்சு இந்த காக்கா கிட்ட சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டு. நம்ம சின்ன வயசில் நிறைய காமிக்ஸ் புத்தகங்களில் நரிகளை குறித்து நம்ம நிறைய காரியத்தை நம்ம படிச்சிருப்போம். நமக்கு நரினாலே தந்திரம், நரினாலே ஏமாற்றுவது தான் நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும். சரியா? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நரியை குறித்து பைபிளில் ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு இந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாதனால சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். நமக்கு நன்கு தெரியும், சிம்சோன் வெள்ளாண்மையை கொளுத்துவதற்கு பயன்படுத்தினது யாரை தெரியுமா? நரியைத்தான். அவன் 300 நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்த்து கட்டி அதில் பந்தங்களை கொளுத்தி விடும் பொழுது பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை அது அழித்து போட்டது. சொல்லப்போனால் பெலிஸ்தருடைய விளைச்சல் அழிக்கப்பட்டது. சரியா? ஒருவேளை அது சத்ருவின் விளைச்சலாக இருக்கலாம், அதற்கும் சில அர்த்தங்கள் உண்டு. ஆனால் நான் அதற்குள் போகலை. ஏன்னா நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாம் பிடித்து நம்முடைய விளைச்சலை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்குத்தான் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் ஒரு வசனம் சொல்கிறேன், பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போ அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுவார், ஏரோதை பற்றி சொல்லுவார், போய் அந்த நரிக்கு சொல்லுங்க அப்படிம்பார். ஏரோதை பற்றி சொல்லுவார், போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படிம்பார். அதுக்கப்புறம் நீங்கள் நெகேமியாவில் படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அது விழுந்துரும் அப்படின்னு போட்டிருக்கோம். இயேசு சொல்லுவார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. இப்படி தான் நரியை பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு சில இடத்துல போட்டிருக்கோம், அவர்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அப்போது நரியை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன வாசிக்கிறேன் பாருங்கள்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே உன்னுடைய தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிற தீர்க்கதரிசிகளினால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போனார்கள். சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு காரணமாக இருந்ததே யாருன்னா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் தான். எந்த மாதிரி? இந்த நரி குணம் உள்ள தீர்க்கதரிசிகள். நரி இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்க நரிகளாக இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் உள்ள நரி என்னது? உண்மைக்கு புறம்பாக சொல்லுவது. அதில் கீழே படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம், நான் அவர்களை அனுப்பாதிருந்தும், நான் அவங்கக்கிட்ட சொல்லாதிருந்தும், நான் அவங்கள அனுப்பின மாதிரியும், நான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் வனாந்தரத்தில் உள்ள நரி. அப்போ இந்த மாதிரி நரி தான் இன்னைக்கு சபையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி பிரசங்கிக்காத எந்த ஊழியக்காரனும் சபையை கெடுக்கிற, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரியே. சரியா? எந்த ஊழியக்காரன் முழங்கால முடக்கி கர்த்தரிடத்தில் வார்த்தையை வாங்கி சபைக்கு பிரசங்கிக்கிறானோ அவன் விளைச்சலை காப்பான். அவன் விளைச்சல் இன்னும் நன்கு விளைவதற்கு புரோஜனம் உள்ளவனாக இருப்பான், அதற்கு தகுதியானவனாக காரணமானவனாக இருப்பான். ஆனால் கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்காமல், கர்த்தர் சொன்னதா சொல்லி பொய் தீர்க்க தரிசனமோ இல்லை தேவன் என்னோடு பேசினார், இன்றைக்கு உங்களிடத்தில் பேசும்படி கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார் என்று ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அவன் வனாந்தரத்தில் உள்ள நரி. இந்த நரி திராட்சை தோட்டத்தை கெடுக்கும். இப்படிப்பட்ட குழி நரிகளை, இப்படிப்பட்ட நரிகளை நம்ம சபைகளுக்குள்ள அனுமதிக்க கூடாது. எந்த ஊழியக்காரன் முழங்கால முடக்கி கர்த்தர்கிட்ட வாங்கி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்கிறானோ அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அவன் நரி கிடையாது, அவன் குழி நரியும் கிடையாது, சிறு நரியும் கிடையாது. அவன் விளைச்சலை கெடுக்க மாட்டான், அவன் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவான். சரியா? கர்த்தரிடத்தில் வார்த்தையை வாங்காதவன் விளைச்சலை கெடுப்பான். ஏன்னா அவன் நரி, அவன் வனாந்தரத்தில் உள்ள நரி. சரியா? ஏன்னா பைபிள் வசனம் இருக்கு தெரியுமா, தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்தை ஈ கெட்டு போக பண்ணுமா. அதே போல திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடி பூவும் பிஞ்சுமா இருக்கு, இதை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரியையும் பிடியுங்கள். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள சில நரிகள் இருக்கு. இந்த நரிகள் விளைச்சலை கெடுக்கிறது. பூவும் பிஞ்சுமா இருக்கிற திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்து அதை கெடுத்து போடுகிறது. இன்றைக்கு தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இப்படிப்பட்ட நரிகளுக்கு நீங்கள் எப்படிங்கன்னா எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா இயேசு சொன்னார்ல, அந்த நரிகிட்ட போய் சொல்லு. எந்த நரி? ஏரோது என்கிற நரி. நான் இன்றைக்கும் நாளைக்கும் இருந்து நான் எருசலேமில் நடமாட வேண்டும் அப்படிம்பாரு. சரியா? தேவ பிள்ளைகளே, இப்போ சில நரிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படிப்பட்ட நரி? தேவன் வார்த்தையை தராமல் இருந்தும் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் தங்கள் மனம்போன போக்கில் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளே. இந்த நரிகள் விளைச்சலை கெடுப்பார்கள். அப்போ இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்தால் நம்முடைய விளைச்சலை நாம் காத்து கொள்ளலாம். சரியா? ஏனென்று சொன்னால் திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்குது. பூவும் பிஞ்சுமா இருக்கிறத இந்த நரி உள்ள வந்தால் கெடுத்துரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.